வணக்கம் நேயர்களே, இந்த வீடியோ தொகுப்பில் நாம் பார்க்க இருப்பது, அதாவது நம் மனதிற்கு பிடித்தவர்களுடைய தலைமுடியை வைத்து ஒரு மை காரியங்களை கூட செஞ்சு அவங்கள நம்ம பக்கம் திருப்ப நம்மளை வந்து கவர வைக்கக்கூடிய ஒரு முறையத்தை நம்ம பார்க்க போகிறோங்க. இந்த முறையாகப்பட்டது மிக எளிமையானது தான். காப்பு கட்ட வேண்டியதில் ஒன்றும் நம்ம பண்ண வேண்டியது கிடையாதுங்க. போகிறோம், எடுக்கிறோம், இந்த மை விஷயங்களாகப்பட்டது நம்ம அரைக்கிறோங்க. இந்த மாதிரி விஷயங்களாகப்பட்டது இருக்கும். ஆனால் இதுக்கு உருவேற்றக்கூடிய மோகினி மந்திரமாகப்பட்டது கொஞ்சம் பெருசுங்க. மாலா மந்திரம். இந்த மாலா மந்திரத்துக்கு ஒரு 1008 முறை சொல்லி நம்ம சித்தி பண்ணி வச்சுக்கிட்டு உருவேற்றக்கூடிய நேரத்தில், அதாவது பிரயோகப்படுத்தக்கூடிய நேரத்தில் ஒரு 108 முறை இந்த மைக்கு உருவேற்றி அதை நம்ம பயன்படுத்தினா போதுங்க. நம்மளுக்கு உண்டான காரியங்கள் விரைவில் நடந்தேறும். சரிங்களா? இது வந்து எப்படி நம்ம பயன்படுத்துறதுனாக்கா, ஒரு அமாவாசை நாளன்று இந்த மந்திரத்தை சொல்லி ஒரு 1008 முறை சொல்லி சித்தி பண்ணிக்கிங்க. அப்படி முடியாதவங்க குரு ஹோரை சுக்கிர ஹோரை பார்த்து வழிமுறை காலங்களில் இருந்து ஒரு வெள்ளிக்கிழமையோ அல்லது ஒரு புதன் வியாழக்கிழமையோ அந்த டைமில் வந்து குரு ஹோரை சுக்கிர ஹோரையாகப்படுது நீங்கள் பார்த்து மந்திரத்தை ஜெபிச்சு சித்தி பண்ணிக்கிங்க. அதுக்கடுத்து என்ன செய்றீங்கன்னாக்க, சித்தி பண்ணி ஆனதுக்கப்புறம் அருகம்பில் இருக்கு இல்லையா, அருகம்பில்லில் ஒரு 9 இனுக்கு அருகம்பில் ஆகப்பட்டது எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து ஒரு 7 கிராம்பு, 7 ஏலக்காய், அதுக்கடுத்து கருந்துளசி அல்லது பச்சை துளசி. ஆணை வசியம் செய்கிறதா இருந்தால் கருந்துளசி எடுத்துக்கோங்க. பெண்ணை வசியம் செய்கிறதா இருந்தாக்க பச்சை வர்ண துளசி ஆகப்பட்டது எடுத்துக்கோங்க. சரிங்களா? கிருஷ்ண துளசி, லக்ஷ்மி துளசின்னு சொல்லிட்டுன்னு ஒரு விஷயங்களாகப்பட்டது இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான் கருந்துளசி, பச்சை துளசின்னு சொல்லி அழைப்பாங்க. சரியா? இப்போ உங்களுக்கு யார் விருப்பமாக இருக்காங்களோ அந்த பெண்ணோட தலைமுடியோ அல்லது ஆணோட தலைமுடியோ எடுத்துக்கங்க. தலைமுடியை எடுத்துக்கிட்டு நீங்கள் பெண்ணை வசியம் செய்கிற மாதிரி இருந்தால், நீங்கள் வந்து ஆண் பெண்ணை வந்து வசியம் செய்கிறதா இருந்தால் இந்த பச்சை துளசி எடுத்துக்கங்க. நீங்கள் பெண் வந்து ஆணை வசியம் செய்கிறதா இருந்தால் கருந்துளசி ஆகப்பட்டது எடுத்துக்கங்க. எடுத்துக்கிட்டு, அதாவது அந்த துளசியில் இருக்கக்கூடிய இலைகள் மட்டும் தான் தேவை, வேறு தேவை கிடையாதுங்க. இலைகளை மட்டும் நீங்கள் உருவி எடுத்துக்கங்க. ஒரு 7 இனுக்கு இலையை மட்டும் உருவி எடுத்துக்கங்க. உருவி எடுத்து கொஞ்சம் காய வச்சுக்கங்க. வெயிலில் காய வச்சுக்கிட்டு என்ன செய்றீங்கன்னா, ஒரு சட்டி இருக்கு இல்லையா, சட்டி அல்லது இந்த சட்டிக்கு மேலே மூடக்கூடிய ஒரு தட்டு, மண் தட்டு எடுத்துக்கங்க. மண் தட்டு எடுத்துக்கிட்டு இது கூட கொஞ்சம் பச்சை கற்பூரமாகப்பட்டது வாங்கிக்கிங்க. அதாவது ஏலக்காய், கிராம்பு, அருகம்புல், அதுக்கடுத்து அவங்களோட தலைமுடி, அதுக்கடுத்து வந்து இந்த துளசி இலை, இந்த பொருட்களை வந்து நீங்கள் சேகரித்து எடுத்து வச்சுக்கிட்டு உங்களோட ஆடையாகப்பட்டது எதுவும் இருக்கா, நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆடையாகப்பட்டது ஒரு துண்டு எடுத்துக்கங்க. கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த அவங்களோட தலைமுடி, அருகம்புல், கிராம்பு, ஏலக்காய், துளசி, இந்த பொருட்களை ஒன்றா சேர்த்து போட்டு எரிச்சிடுங்க. அந்த மண் தட்டில் வச்சு எரிச்சிடுங்க. எரிச்சிட்டு அது வந்து நல்லா சாம்பல் மாதிரி இருக்கும். நல்லா ஒரு கட்டையை கொண்டோ அல்லது ஏதோ ஒரு கல்லை கொண்டு நல்லா போட்டுமா நல்லா தீத்திக்கிங்க. அந்த சட்டிலே வச்சு நல்லா அரைப்படும். நம்ம கீராலே எப்படி கடையிறோம் அந்த மாதிரி கடைஞ்சிக்கிங்க. கடைஞ்சிக்கிட்டு என்ன செய்றீங்கன்னா, இது கூட நீங்கள் செய்ய வேண்டியது ஜவ்வாது, அரகஜா, புனுகு, மல்லிகை அத்தரு, சந்தன அத்தரு, ஜவ்வாது அத்தரு, இந்த பொருட்களை வந்து கலந்து நல்லா கலவி ஆக்கிக்கிட்டு இது என்ன பண்ணுறீங்கன்னா, எடுத்துகிட்டு போய்ட்டு உங்கள் பூஜை அறையில் இந்த மையை எடுத்து உங்களோட ஒரு செம்பு டப்பிலையோ அல்லது ஒரு வெள்ளி டப்பிலையோ அல்லது கொம்பு சிமிழ் இருக்குல்ல, கொம்பு சிமிழ், மானோட கொம்பு, மாட்டோட கொம்பு எல்லாம் வந்து சிமிழ், ஆட்டோட கொம்பு எல்லாம் சிமிழ் செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி சிமிழை வாங்கி எடுத்துக்கிட்டு அந்த சிமிழில் வந்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் போல், அதாவது அரைக்கிறப்ப இதெல்லாம் போட்டு சேர்த்து அரைக்கக்கூடிய டைமில் கொஞ்சம் போல் நெய் விட்டுக்குங்க. அப்படி இல்லை 3 வகை எண்ணெய் இருக்குது இல்லையா, 3 வகை எண்ணெய் கொடுங்கன்னு சொல்லி கேட்டாக்க, தீப எண்ணெய் கொடுங்க. 3 வகை தீப எண்ணெய்னு கேட்டாக்க கடையில் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் பொதுவாக தேங்காய், விளக்கெண்ணெய், அதுக்கடுத்து கொஞ்சம் போல் நெய், இந்த மாதிரி அது கொஞ்சம் போல் விட்டு அரைச்சிக்குங்க. அரைச்சிக்கிட்டு நல்லா கொல நல்லா தொட்டு வச்சா நம்ம நெத்தியில் அப்படியே நிற்கணும். அந்த மாதிரி நல்லா சுத்தமாக நல்லா பக்குவமாக அரைச்சி எடுத்துக்கிட்டு இந்த சிமிழில் வந்து போட்டு அரைச்சிக்கிட்டு எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறீங்க, ஒரு பூஜை அறையில் வச்சு ஒரு 3 நாட்கள் மட்டும் நீங்கள் இதுக்கு இந்த மைக்கு வந்து உருவேற்றுறதுக்காக விரதம் இருந்து ஒரு நாள் வீதம் 108, அதாவது நீங்கள் 1008 உருக்கள் ஏற்கனவே இந்த மந்திரத்தை சித்தி பண்ணி வச்சுருக்கீங்க. உங்களுக்காக ஒரு 108 முறை நீங்கள் உருவாகப்பட்டது ஏற்ற போகிறீங்க. சரியா? தினந்தோறும் ஒரு 3 நாட்களுக்கு இந்த மாலா மந்திரத்தை இப்போ நான் வந்து இதில் குறிப்பிட்டிருக்கேன் பாருங்கள். அதுக்கு உண்டான மந்திரம் என்னென்னு ஸ்க்ரீன் வந்து போட்டிருக்கேன் பாருங்கள். இன்னாருக்கு இன்னார்ன்ற இடத்துல வந்து அவங்களோட தாயார் பேர்,
அந்த பெண்ணோட பேரோ அல்லது ஆணோட பேரோ, அதுக்கு அடுத்து உங்களோட தாயார் பேர், உங்களோட பேர் சேர்த்து இந்த மந்திரத்தை வந்து ஜபிச்சு உருவேற்றிக்கிங்க. நான் ஸ்க்ரீனில் வந்து கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதுக்கு உண்டான மந்திரம் இதுதான். ரொம்ப கொஞ்சம் பெரிய ஸ்க்ரீனில் ஒன்று வந்திருக்கும், சின்ன ஸ்க்ரீனில் வந்து வந்திருக்கும். சரிங்களா? சின்ன ஸ்க்ரீனில் இருக்கிறதும் மந்திரம் தான், இந்த மாலா மந்திரம் தான் அதுவும். சரியா? அதை வந்து பார்த்து எடுத்துக்கோங்க. பார்த்து எடுத்துக்கிட்டு இந்த மந்திரத்தை ஒரு 108 முறை சொல்லி 3 நாட்களுக்கு 108 முறை 108 முறை 3 நாட்களும் நீங்கள் இந்த மந்திரத்தை நல்லா உருவேற்றி இதுக்குண்டான படையல்கள் கொஞ்சம் அவுள் பொறி கடலை, பழம்பத்தி சோளம், சாம்பிராணி, நல்ல இனிப்பு பதார்த்தங்கள், தேன், பால்கோவா, தேன் மிட்டாயி, நல்ல இனிப்பான பதார்த்தங்களை வந்து வச்சு தெய்வத்துக்கு வந்து படையல் போட்டுங்க. உங்களோட குலதெய்வத்துக்கு ஒரு படையல், விநாயகருக்கு ஒரு படையல், அதுக்கடுத்து நீங்கள் இஷ்டமாக வணங்கக்கூடிய தெய்வத்துக்கு ஒரு படையல், நீங்கள் குருவாக இறன்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஒரு படையல். நீங்கள் சாதாரண மாதிரிகளாக இருந்தாக்கா அவங்களுக்கு செய்யக்கூடிய பூஜை முறையாகப்பட்டு தெரியும் எப்படி என்ன ஏதுன்னு. சாதாரணமாக இருக்கக்கூடியவங்க உங்களோட குலதெய்வத்துக்கு போட்டுக்குங்க, விநாயகருக்கு போட்டுக்குங்க, நீங்கள் இஷ்டமாக வணங்கக்கூடிய தெய்வத்துக்கு போட்டுக்குங்க. போட்டுக்கிட்டு மோகினிக்கு ஒரு படையலாகப்பட்டது போட்டுக்குங்க. இது வந்து மோகினி மந்திரம் தான். நீங்கள் இந்த மாதிரி இனிப்பு பதார்த்தம்லாம் வச்சு படைச்சிக்கிட்டு நல்லா இந்த 3 நாட்களாகப்பட்டு உருவேற்றுங்க. உருவேற்றி ஆனதுக்கப்புறம் இந்த மையை என்ன பண்ணுறீங்கனாக்க, உங்களோட புருவம் இருக்கு இல்லையா, உங்களோட புருவத்தில் முதல்ல வந்து புருவத்தில் வைங்க. உங்களோட புருவத்தில் இந்த மையை எடுத்து கொஞ்சம் லைட்டாக வைங்க. அது அதிகமாக தெரிய மாதிரி வைக்கக்கூடாது. சும்மா லைட்டாக ஒரு குச்சியில் வந்து இந்த ஓலை குச்சி இருக்கு இல்லையா, தென்னை ஓலை குச்சி இருக்கு இல்லையா, அந்த தென்னை ஓலை குச்சி எடுத்து கொஞ்சமாக லைட்டாக வைங்க. லைட்டாக வச்சுக்கிட்டு உங்களோட நெற்றியில் வந்து சின்னதாக அந்த ஓலை குச்சியிலே வந்து தென்னை ஓலை குச்சியில் சின்னதாக வச்சுக்கிங்க. சின்னதாக வச்சுக்கிட்டு அதை கொஞ்சம் போல் விரலால் எடுத்து உச்சந்தையில் வந்து தடவிக்கிங்க. அந்த மையை தடவிக்கிட்டு நீங்கள் யாரை விரும்புகிறீங்களோ அந்த பெண்ணுக்கிட்ட போயிட்டு கொஞ்சம் பேசி பழகி நீங்கள் அப்படியே கொஞ்சம் அட்ராக்ஷன் ஏற்படுத்துகிற மாதிரி நல்ல துணியை போட்டுக்கிட்டு உங்களை வந்து இப்போ அந்த பெண்ணுக்கிட்ட வந்து நீங்கள் முதல் முறையாக லவ் சொல்கிறீங்க, அல்லது உங்களோட மனைவி வந்து கருத்து வேறுபாடு பிரிஞ்சு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அல்லது நீங்கள் லவ் சொல்லி உங்கள் மேலே வந்து ஈடுபாடு இல்லை, பிரிஞ்சு வேணான்னு ஒதுக்கி போகிறாங்க ஒரு பொண்ணு, அந்த பெண்ணுக்கும் நீங்கள் இந்த விஷயத்த வந்து பயன்படுத்தலாம். அவங்க கூட கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிற ரீதியாக கொஞ்சம் பழகி செஞ்சு அவங்க கூட நெருக்கமாக வர அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் மேலே தானாக உங்களுக்கு விருப்பமாகப்பட்டது வந்துடும். பேசி விலகிக்கிட்டு உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லி ஒதுங்கி போன பொண்ணு தானாக உங்கள் மேலே நல்ல ஒரு அபிப்பிராயத்தோட நல்ல ஒரு ஆசை அன்போடு உங்களுக்கு நெருங்கி பழகுவாங்க. அந்த மாதிரி விஷயங்களாகப்பட்டது அந்த வசீகரத்தன்மையாகப்பட்டது இந்த முறையாகப்பட்டது ஏற்படுத்தி கொடுக்கும். சரியா? இதுக்கு என்ன பண்ணணுன்னாக்க, இது வந்து இந்த விஷயத்தை நான் ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். ஒன்றும் இல்லைங்க, இந்த பூஜையின் போது இந்த மை கூட வந்து என்ன வைக்கணும்னாக்க, படையெல்லாம் வச்சிட்ருக்கீங்க, இந்த மை கூட மந்திரம் உருவேற்றுறப்போ ஒரு புது சீப்பு வாங்கிக்கிங்க. புது சீப்பை வாங்கினது இந்த மை பக்கத்தில் வந்து வச்சுக்கிங்க. மை பக்கத்தில் வச்சுட்டு அதுக்கடுத்து இந்த 3 நாட்களும் நல்லா உருவேற்றுங்க. புது சீப்பு வாங்கினது வச்சுட்டு நல்லா உருவேற்றுங்க. உருவேற்றிட்டு இந்த சீப்பு பூஜை அறையிலே இருக்கட்டும், மையும் பூஜை அறையிலே இருக்கட்டும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் போல் எடுத்து வெளியே போகிறப்ப அந்த பெண்ணை பார்க்க போகிறப்ப வச்சுக்கிட்டு போங்க. அந்த வசீகர தன்மையாகப்பட்டது ஏற்படுத்தும். அவங்களுக்கு வந்து அந்த வசீ சக்தி அப்படி தாக்கும். அவங்களோட மனுஷன் உங்களை வந்து பார்க்க பிடிக்க வைக்கும். நல்லா அழகாக இருக்கிற, நல்லா ஆக்டிவாக இருக்கிற, ஒரு மாதிரி அஃபெக்ஷன் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குன்ற அந்த மனநிலைகளை வந்து மாற்றி உங்கள் மேலே விருப்பப்பட வைக்கக்கூடிய ஒரு மாற்றங்களை வந்து இந்த மை முறையாகப்பட்டது ஏற்படுத்துங்க. சரியா? இந்த மாதிரி தான் இந்த விஷயங்களாகப்பட்டது இருக்குங்க. இந்த முறையாகப்பட்டது ரொம்ப சிறப்பானது. இதுக்குண்டான மந்திரமும் வந்து ரொம்ப சிறப்பானதுங்க. அதனால் இந்த முறையை வந்து நீங்கள் பயன்படுத்துங்க. இதுக்குண்டான விஷயங்கள் எந்த ஒரு முறையும் இல்லாமல் சொல்லியிருக்கேன். இது தாந்திரிக விஷயமாக வந்து மை விஷயங்களை தயாரிக்கக்கூடியது. இந்த மந்திரம் கொஞ்சம் பெருசுன்றதுனால கொஞ்சம் சிரமப்படாமல் ஜபிச்சு கொஞ்சம் பயன்படுத்தி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்ல ஒரு கைகண்ட அனுபவம் முறைங்க இது. நல்ல முறை இது. இது ஏன் நான் சொல்கிறேன்னாக்கா, இது நபர் ஒருத்தர் பயன்படுத்திக்கிட்டு இருந்தது. அந்த முறையை வந்து நம்மளுக்கு கொடுத்து சரி இதை வந்து வெளியே போடுங்க சொல்லிட்டு அவங்க நம்மளுக்கு வந்து ரெஃபர் பண்ணாங்க. ஒரு நண்பர் கொடுத்தது தான். அதுக்காக தான் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். இந்த விஷயத்தை எடுத்து பண்ணி பாருங்கள். பழைய காலத்து ஒரு முதியோர் வச்சுக்கிட்டு இருந்த முறை தான். பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு வேலை செய்யுது பண்ணுறதுன்றத. அவர் வந்து நல்லா ரிசல்ட் கொடுத்துருக்குது, நல்லா இருக்குதுங்க, நல்லா பழிக்குதுங்க, நீங்கள் பண்ணி பாருங்கள் செய்யுங்க சொல்லி கொடுத்தாப்புல. இப்போது இந்த விஷயங்களாகப்பட்டது ரொம்ப புதுசாக இருக்குதுன்றதுக்காக உங்களை எடுத்து போட்டிருக்கேன். சரியா? அதனால் இந்த முறையை வந்து பயன்படுத்த